பாகிஸ்தான் துருக்கிக்கு மிகப்பெரிய ஆர்டர் ஒண்ணு கொடுத்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா $30 மில்லியன் ஒரு மிகப்பெரிய ஆர்டர். என்ன ஆர்டர்னு கேக்குறீங்களா? ஏர்போர்ஸ் அபிஷியல்ஸ், அதாவது பாகிஸ்தானுடையதான இந்த விமான படை இருக்கு இல்லையா, அதனுடையதான ஹையர் அபிஷியல்ஸ், அவங்க ஃபேமிலிஸ் அத்தனை பேருக்காகவும் இமிடியட் பங்கர்ஸ் கட்ட சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது பூமிக்கடியில போய் பதுங்கி கொள்ற மாதிரி. அது எவ்வளவு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு நீங்க உள்ள தங்க முடியும், வெளி உலக தொடர்பு இல்லாதபடிக்கு அளவாக இவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டு அந்த உட்குள்ள இருந்தீங்கன்னா எந்த விதமான வெளியில இருந்து வரக்கூடிய எந்த பாதிப்பும் அதுக்கு வராதுன்னு சொல்றாங்க. நியூக்ளியர் கூட வராதபடிக்கு கட்டுற அளவுக்கு இந்த துருக்கி நிறுவனம் அதுல ரொம்ப ஹையர் அபிஷியல்ஸ். சோ அவங்க அதை செஞ்சிருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு தான் அந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அது மட்டுமல்ல, விமான படையை கீழே இருந்தே மேல இயக்க முடியுமா, அதாவது மொத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து எல்லாமே செய்ய முடியுமா, அதற்கான எல்லா காரியத்தையும் இப்ப அவங்க கொடுத்துட்டாங்க, அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. இப்ப பாகிஸ்தான் அப்படி ஒண்ணு செய்யுது. நீங்க இந்த பங்கர்ஸ் உடைய காரியங்களை பார்க்கும் பொழுது 2 காரியம் அதுல பாக்குறோம். ஒண்ணு, எவ்வளவு பெரிய பங்கருக்கு கீழே இருந்தாலும் எத்தனையோ நாட்டு தலைவர்கள் அதிபதிகள் போய் பங்கர்ஸ்ல ஒளிஞ்சிருக்காங்க. ஹிட்லர்ல இருந்து நான் சொல்றேன், அங்க இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு உள்ளவங்க வரைக்கும் போய் பதுங்குறாங்க. ஆனால் அவர்கள் தேடி கண்டுபிடிக்கப்படுகிறார்கள் அல்லது அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். ஏதோ ஒன்று நடக்குது பாத்தீங்களா, இது நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, 10ஆம் அதிகாரம் ஓசியாவின் புஸ்தகத்துல நீங்க வாசிக்கும் போது பங்கர்ஸ்ல போய் பதுங்கிறத பத்தி சொல்லுது. எல்லாரும், அது பச்சை கலரா வெளிப்படுத்தல் 6:15 நீங்க அதை வாசிக்கும் பொழுது பெரியோர்கள், சேனை தலைவர்கள் அப்படின்னு இருக்கும், தளபதிகள், இவங்க எல்லாரும் இப்போ இந்த டிஃபென்ஸ் போர்ஸ் பாகிஸ்தான் அதோட முன்னுதாரணமா இது நடக்குது, அல்லது தீர்க்கதரிசனம் நிறைவேறுதலாக இது நடக்குது. இப்ப இவங்க அடியில போய் பதுக்கி கொள்றதுக்கு எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. ஏற்கனவே மிகப்பெரிய பிரபல நிறுவனங்கள் ஓபன்ஏஐ, அப்புறம் மார்க் ஜுக்கர்பர்க், ஃபேஸ்புக், இவங்க எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க, மிகப்பெரியதான பங்கர்ஸ்ல நாங்க தங்கிட்டோம், ஜியோ பாலிடிக்ஸோ அல்லது இந்த மாதிரி யுத்தங்களோ அல்லது பேண்டமிக்கோ வரும்போது நாங்க என்ன செய்ய போறோம், உள்ள போய் தங்க போறோம். அவங்க ஏற்கனவே இதை அனௌன்ஸ்மெண்ட்டை பகிரங்கமாக கொடுத்தாங்க. இப்போ ஒரு நாட்டுடைய நிறுவனம், குறிப்பாக அது ஒரு நாட்டை பாதுகாக்க வேண்டியதான அபிஷியல்ஸ், ஹையர் அபிஷியல்ஸ் எல்லாம் பங்கருக்கு அடியில போறது நடக்கு. ஏற்கனவே டென்வர் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல அமெரிக்காவோட ஒரு மிகப்பெரியதான அண்டர் கிரவுண்ட் சிட்டியே இருக்குன்னு சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது, சொல்றாங்க. இந்த மாதிரி பங்கர்ஸ் அடியில போய் பதுங்கக்கூடியதான வெளிப்படுத்தல் 6:15 தீர்க்க தரிசனங்கள் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேற தொடங்கி இருக்கிறது. போய் என்ன செய்வாங்களா, பூமியின் ராஜாக்கள், பெரியோர்கள், சேனை தலைவர்கள், இவங்க எல்லாம் சேனை தளபதி இவங்களா இருக்கு, இவங்க அத்தனை பேரும் பதுங்குற இடம் இப்ப உள்ள வருது, நம்ம கண்களுக்கு முன்பாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இது 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் நடக்கும் இல்லையா. இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிறோம். 8ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல உள்ள காரியங்கள் தான் இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. 15ஆம் வசனத்துக்கான தீர்க்க தரிசனம் தான் இது. இதுவும் இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொன்றும் பைபிள்ல சொன்னது எழுத்துக்கு எழுத்து, உறுப்புக்கு உறுப்பு 100% நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறுகிறதை நம்ம பார்க்கிறோம். 2000 வருஷம் கழிச்சு ஆண்டவர் சொன்னது நிறைவேறுகிறது. ஆச்சரியப்படுற விதமா ஐரோப்பியன் யூனியனோட கூட போய் சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பை ஐரோப்பியன் யூனியனுக்கு வெளியே இருக்கிற நாடு ஒண்ணு அனௌன்ஸ் பண்ணிருக்கு. பொதுவாக இந்த ஐரோப்பியன் யூனியனை நம்ம அடுத்து வரக்கூடிய வல்லரசுன்னு சொல்றோம். அந்த வேலையை அவங்க செய்யறாங்க. உலகத்து முழுக்க அது தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சோ அவங்க தான் அடுத்து மிகப்பெரிய யூரோ தான் ஒரு வேர்ல்டு கரன்சியாகவும், யூரோப்பியன் யூனியனுடைய மிலிட்டரி தான் ஒரு உலகத்தினுடைய அடுத்த மிகப்பெரிய மிலிட்டரியாகவும் இருக்க போகிறதுங்கிறது நமக்கு புரியுது. ஆனால் யூரோப்பியன் யூனியன்ல எப்பவுமே யூரோப் நாடுகள் இணைந்ததான் அதுக்கு பேர் யூரோப்பியன் யூனியன் என்று நம்ம சொல்ல முடியும். இவங்களுக்கு ஏற்கனவே பல பேர் இருந்திருக்கு. அதாவது வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் யூரோப்பியன் எக்கனாமிக்கல் கமிட்டின்னு இருக்கு, இப்ப யூரோப்பியன் யூனியன் இருக்கு. இப்போ ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஐரோப்பாவுக்கு வெளியே இருக்கிற ஒரு நாடு கனடா என்ன பண்ணிருக்கு, யூரோப்பியன் யூனியன் சேருவதற்கான ஆலோசனைகளை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதுல கனடா மக்களுக்குமே அதுல ஒன்னும் பெரிய எதிர்ப்பெல்லாம் இல்லை அப்படின்னு, ஒரு சிலர் அதை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு அமைப்பு உருவாக்கும். அவங்க அமெரிக்காவை எதிர்க்கிறாங்க அல்லது அமெரிக்காவை நம்ப தயாரா இல்லை. இதை நான் இன்னொரு ஆங்கிள் சொல்றேன். அமெரிக்கா என்கிற வல்லரசு கீழே விழுது. ஒரு காலத்துல அமெரிக்காவை இவங்களா போற்றிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாம் விழுந்து அமெரிக்காவுக்கு மாற்று ஒண்ணு வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. சோ யூரோப்பியனுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு நாடு யூரோப்பியன் யூனியனோடு சேருது. இப்ப யோசித்து பாருங்க, உலகம் முழுவதும் யூரோப்பியன் யூனியன் ஆட்சி தான் வரணும். ஆக்சுவலி அவங்க தான் வரணும். எப்படி, எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்துல இவங்களுடைய அதிகாரம் பூமி முழுக்க வருது. 5வது வசனத்திலையும் 7வது வசனம் தான் பார்க்கிறோம். பெருமையானவர்களை பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது, அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் செய்யும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது, அது பூமியில் உள்ள எல்லாரையும் ஆளுகை செய்யும்படி 7வது வசனத்துல இருக்குது. மேலும் பரிசுத்தவங்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. டோட்டல் பூமியில உள்ளவங்களும் அதோட கண்ட்ரோலுக்கு இல்ல, ஒரு 7 இயர்ஸ் அது நடக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கு. இப்போ அதற்கான அடுத்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியனை தாண்டி
என்னுடைய கணிப்பு இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஏற்கனவே பல நாடுகளோட கூட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அந்த ஒப்பந்தங்களின் அடிப்படையில் அந்த நாடுகள் எல்லாம் இவங்களுக்கு தான் கீழ்ப்படிவாங்க, அல்லது இவங்க நான் சொல்றதா அவங்க செய்ய போறாங்க. எப்படி அமெரிக்காவுக்கு இப்ப அமெரிக்கா பாருங்க, சில நாடுகள் எல்லாம் நான் சொன்னாதான் நீ செய்யணும், நான் சொன்னாதான் வாங்கணும், நான் சொன்னாதான் நீ விற்கணும்னு சம்பந்தமே இல்லாம அந்த நாடுகளுடைய அதிகாரத்தை கையில வச்சிருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான் இவர்கள் டோட்டல் உலகத்தையும் தங்கள் கையில கொண்டு வருவாங்க. அதுக்கு இது ஒரு அடையாளமா இருக்கு. கனடா உள்ள வருவது இருக்கு. ஒரு காலகட்டத்தில் மொத்த நாடுகளும் இவர்கள் கண்ட்ரோலுக்கு வருவாங்க என்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கு. இன்னும் பல காரியங்கள் எல்லாம் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. வேதாகமத்தின் அடிப்படையில் நான் சொல்லிக் கொண்டே வரேன். அதே வேளையில இந்த மக்களுக்காக ஜெபம் பண்ண மறக்காதீங்க. நான் போன நேற்று சொன்னதான் இப்பவும் சொல்றேன். இதுல அதிகம் பாதிக்கப்படுவது ஜனங்கள் தான். அந்த நாட்டு தலைவர்களை விட அதிகமாய் பாதிக்கப்படுவது ஜனங்களாகத்தான் இருக்கிறார்கள். சோ இந்த ஒயிட் ப்ராசஸ் குண்டு போடும்போது லெபனான் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இந்த அமிலமழை பெய்துச்சுன்னா ஈரான் மக்கள் பாதிக்கப்படுவாங்க. இன்னும் இந்த குண்டுகள் மற்ற நாடுகளுக்கு எல்லாம் போடப்படும் போது இன்னும் என்னென்ன வகையான குண்டுகள் வரும் நமக்கு தெரியாது. அதுல பொதுமக்கள் அதிகமாய் பாதிக்கப்படுவார்கள். எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெப குறிப்புல ஒரு ஜெப குறிப்பாவே வைங்க. மறக்காம ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நேற்று நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ்.